அட, தை மாதம் பிறந்தாச்சு, பொங்கலும் வந்தாச்சு. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. பொங்கல் அப்படின்றது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு அறுவடை பண்டிகை. இந்த பண்டிகை நம்ம தென்னிந்தியாவில் மட்டும் கொண்டாடப்படுறது இல்லை. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ் அப்படின்னு தமிழர்கள் வாழ்கிற அனைத்து நாடுகள்லையும் கொண்டாடப்படுது. பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதுகிற சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றி அறிதல் பண்டிகையாக கொண்டாடப்படுது. இந்த பண்டிகை இந்து கடவுளான சூரிய தேவனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த தைப்பொங்கலோட வரலாறு இப்போ பார்க்கலாமா? ஆடி மாசத்துல தேடி விதைச்ச பயிர்களோட விளைச்சலை அறுவடை செஞ்சு பயன் அடைகிற பருவம் தான் தை மாதம். இந்த அறுவடையில் கிடைச்ச நெல்லோட புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையில் இட்டு புத்தடுப்பில் கொதிக்க வச்சு பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைச்சு உண்டு மகிழ்ற விழா தான் இந்த பொங்கல் விழா. நீர்வளம் கொண்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 3 வேளாண்மை நடக்கும். நீர்வளம் இல்லாத இடங்கள்ல மழைநீர் தேக்கத்தால ஒரே ஒரு வேளாண்மை தான் விளைவிக்க முடியும். அதனால தான் மார்கழி இல்லைன்னா தை மாச அறுவடை தான் நாடெங்கும் நடக்கும். அறுவடை முடிஞ்சு கிடைச்ச புத்தரிசி, கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு, நம்மோட கொடி வழி காய்கறிகள், குறிப்பாக சொல்லணும்னா அவரை, புடலை, கத்திரி, வாழை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கருணக்கிழங்கு இதெல்லாம் படையலாக வைக்கப்படும். செந்நெற் பச்சரிசியை பெரும்பாலும் தவிடு போக்காம நீர் சேர்த்து சமைச்சு பருப்பு குழம்போட சாப்பிட்றதும் மரபு. பொங்கு அப்படின்ற சொல் கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் அப்படின்ற பொருள்படும். பொங்குவதால் தான் இது பொங்கல். பொங்கல் விழாவை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடுறாங்க.